ஸோ ஐம் டாக்டர் பிரீத்தி. நம்ம பிரீத்தி மெடிக்கல் சென்டரில் புதுசாக வந்து ஒரு டயபெட்டிக் கிளினிக் லான்ச் பண்ணியிருக்கோங்க. இதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு வர பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வந்து ஒரு ஃபுல் பாடி அனாலிசிஸ் பண்ணி அவங்களோட ஃபேட் மாஸ், ப்ரோட்டீன் மாஸ் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது இந்தியாவில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அஃப்ரீசா அப்படின்னு ஒரு இன்ஹேலர் இன்சுலின் லான்ச் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக இன்சுலின்னாலே ஒரு இன்ஜெக்ஷன் மூலியமாக போடுற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக வந்திருக்கிற இன்சுலின் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஹேலர் மூலியமா லங்ஸ் வழியா வந்து இன்ஹேல் பண்ணாலே போதும், இன்ஜெக்ஷன் தேவைப்படாதுங்க. இது வந்து ஒரு ஷார்ட் ஆக்டிங் இன்சுலின்னால ஒரு நாளைக்கு ஒரு 3 வேளை நார்மலாக இன்சுலின் போடுறவங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், குறிப்பாக குழந்தைங்களுக்கு. ஸோ டெய்லி வந்து 3 வேளை இன்ஜெக்ஷன்ஸ் போடுறதுக்கு பதிலாக இது ஜஸ்ட் ஒரு இன்ஹேல் பண்ணோம்னாலே போதும். இதில் இருக்கிற ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு வந்து பெயின் ஃப்ரீ. அடுத்தது வந்து இது வந்து ஆக்ஷன் வந்து நார்மல் இன்சுலினோட இதோட ஆக்ஷன் ரொம்ப ஃபாஸ்டராக இருக்குங்க. இதுவே லாங் ஆக்டிங் இன்சுலின் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா இது டெய்லி 3 வேளை போட்டுட்டு கூடவே வந்து லாங் ஆக்டிங் இன்சுலினும் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து இப்போதைக்கு வந்து ஆஸ்மா ப்ராப்ளம் இல்லை லங் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு எடுக்க வேண்டாம்னு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. டயபெட்டிஸ்னாலே வந்து மெடிசின்ஸு இன்சுலின்ஸ் அப்படி தான் இருந்துச்சுங்க. இப்போ வந்து நம்ம டயபெட்டிஸ் ரிவர்சல் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஸோ ஏர்லி ஸ்டேஜஸில் இல்லை ஒபிசிட்டினால வர டயபெட்டிஸ் இந்த மாதிரி டயபெட்டிஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து டயட் அண்ட் எக்ஸசைஸ் மூலயமா ஈஸியாக ரிவர்ஸ் பண்ணிடலாம்.